வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, சோசியல் மீடியால இப்ப எல்லாராலையுமே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம், எப்பவுமே நம்ம சிரிச்ச முகத்தோட பாத்துக்கிட்டு இருக்க ஏகே சார் வந்து இது ஒன்னும் தியேட்டர் இல்ல, என் மானத்தையே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி காண்டாகிற அளவுக்கு துபாய் ரேஸ்ல என்ன நடந்துச்சு, இந்த சம்பவத்தால அஜித் சாருக்கு ஏதாவது ஃபைன் போட்டாங்களா, இதனால அஜித் சாரோட அந்த கார் ரேஸ் கெரியரே வந்து ஸ்பாயில் ஆகுமா, இதை பத்தி எல்லாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கவர் தான் வந்து அஜித் சார். அவர் மட்டும் இல்ல, அவரோட ஃபேன்ஸும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி தான் அவர் எதிர்பார்ப்பாரு. அதுக்காக தான் அவருக்காக வந்து எந்த ஒரு ரசிகர் மன்றமே வேணான்னு சொல்லிட்டு அந்த ரசிகர் மன்றத்தையே வந்து கலைக்க சொன்னாரு. வாழு வாழ விடு, அதுதான் அவரோட தாரக மந்திரம். நீங்க வந்துட்டு முதல்ல உங்க ஃபேமிலியை பாருங்க, டைம் கிடைச்சா வந்து என் படத்தை பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு மனசுக்கு தான் இன்னைக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்குன்னு இருக்காங்க. ஆனா அந்த ஃபேன்ஸாலேயே ஏகே சாருக்கு இப்படி ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு அந்த துபாய் கார் ரேஸ்ல என்ன நடந்துச்சு, பொதுவாவே ஏகே சாரை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாரோட ஆசையுமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டியா இருப்பாப்ல. மனுஷன் எப்ப யாரு செல்ஃபி கேட்டாலும் எந்த ஒரு முகம் சுளிக்காம வந்து போட்டோ எடுப்பாரு, எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவர் ரொம்பவே காண்டில் இருக்காரு. ஏகே சாரோட கெரியரே வந்து ஸ்பாயில் ஆகுற அளவுக்கு தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. துபாய் கார் ரேஸ்ல வந்துட்டு ஏகே சார் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவரை பார்க்க வந்த ஏகே ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, குடிச்சிட்டு வந்து ரகலை பண்றது, அங்க இருந்த மத்த கார் மேல வந்துட்டு நின்று செல்ஃபி எடுக்கிறது, அந்த காரெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க. இதனால அஜித் சார் வந்துட்டு ரொம்பவே மன உடைஞ்சு போயிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒன்னும் தியேட்டர் கிடையாது, நீங்க இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு ரகலை பண்றதுக்கு என் மானத்தையே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காண்டாயிருக்காரு. இந்த சம்பவம் இப்போ ட்விட்டர் வரைக்குமே ரொம்பவே வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமான ஹேஷ்டாகும் கூட இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு தான் இருக்கு. சரி, இப்போ இதனால அஜித் சாரோட கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகுமா அப்படின்னா, நல்லவேளை அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே நடக்கல. ஆனா கார் ரேஸ் கமிட்டில இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட ஃபேன்ஸ் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப வருத்தம், இதுவே லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிருக்காங்க. இதனால அஜித் சார் வந்து ரொம்பவே டிப்ரஸா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்துட்டு ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு வந்துட்டு அவங்களை ஏதோ ஒரு விதத்துல உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க பண்ற ஒரு விஷயத்தால மத்தவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வரக்கூடாது. அவங்க இவ்வளவு நாளா ஒரு பேர் ஒண்ணு சம்பாரிச்சு வச்சிருந்திருப்பாங்க, அந்த பேரை நீங்க அடிச்சு காலி பண்ணிட்டு அவங்களோட கெரியரை ஸ்பாயில் ஆக்கி அப்படி நீங்க அவங்கள வந்து கொண்டாடுறது வந்துட்டு எந்த விதத்திலயுமே சரியா இருக்காது. சோ இது வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஃபேன்ஸுக்கும் நான் வைக்கிற ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். சோ ஏகே ஃபேன்ஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.